பொரியல்னு சொல்லிட்டு 4 பொரியல் வச்சுருக்கேன். 4 பொரியல், ஆம்லேட்டு, அவிச்ச முட்டை வேறு, வடை வேறு. போடு. அப்பளம். இது பஸ்ஸார் சாரு, லாரி சாருன்னு இருக்கா. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுவேன். உங்களுக்கு பிடிச்சமான குழம்பு, உங்களுக்கு பிடிக்கும், சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கர்நாடகா ஸ்டைலு பஸ்ஸாறு தானே? ஆமாம், கர்நாடகா ஸ்டைல் பஸ்ஸாருன்னு சொல்லிட்டு ஒரு குழம்பாமா. இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக இருந்தோம். நான்வெஜ் எடுக்கலான்னு பார்த்தோம். ஸோ நான்வெஜ் எடுக்க முடியல. ஸோ அதனால் வெஜ்ஜிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பா கர்நாடகா ஸ்டைல் பஸ்ஸாறு. அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து வெரைட்டியாக என்ன இருக்குது பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த சைடிஷ்ஷே நிறையா இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பளம் இருக்குது, அவிச்ச முட்டை இருக்குது, பீட்ரூட் பொரியல், பீன்ஸ் பொரியல், இது வாழைப்பூ பொரியல். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து சீனியரக்கா, அதாவது கொத்தவரங்காய் பொரியல். அப்புறம் வந்து ஆம்லேட்டு. என்ன வடை இது? போண்டாவா? ஆனியன் போண்டா. எப்படி இருக்குது? இன்னைக்கு வந்து எனக்கு பசி ஓவர், அதனால சாப்பிட்டேன். சரி வாங்க சாப்பிட்லாம். இந்த பசியில் வேறு அந்த படத்தை வேறு பார்த்தேன். அந்த படத்தில் அவன் சாப்பிட எனக்கு பசி கூட கொஞ்சம் ஆகுது. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, பகாசுரன் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒரு படம். அது தெலுங்கு மூவி, தமிழ் டப்பிங்கில் பார்த்துட்டு இருந்தேன். அது இன்னும் முடியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி கண்டினியூ பண்ணணும். ஓகே வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோம். கர்நாடகா ஸ்டைல் பஸ்ஸாறு. இது வந்து வெந்தய குழம்பு மாதிரி இருக்குமா? மீன் குழம்பு டேஸ்ட் இருக்கும். ஆமாம், பரவாயில்லையே. மீன் குழம்பு வச்சுட்டியா? நல்லா இருக்கே. அதான் பஸ்ஸார் கர்நாடகா வச்சிருக்கு. பஸ்ஸாரை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பண்ணு போண்டா நல்லா இருக்கும். அதுதான் முதல்ல சாப்பிட்டேன். சூப்பராக இருக்குது. ஆம்லேட்டு சூப்பராக இருக்குது. இந்த பொரியல் சூப்பராக இருக்குது. கொத்தவரங்காய் பொரியல் சூப்பராக இருக்குது. வாழைப்பூ பொரியல் சூப்பராக இருக்குது. அது முதல்ல கசக்கலாம். அது முதல்ல கசக்காது, துவக்கும். வீடியோ ஓடுதில்ல. பீன்ஸ் பொரியலும் ஓகே. பீட்ரூட்டு எல்லாமே சூப்பர். அவிச்ச முட்டையும் சூப்பர். அப்பளமும் சூப்பர். இன்றைக்கி வந்து சாப்பாட்டில் வந்து குறை எதுவுமே இல்லை. எல்லாமே சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க இன்றைக்கி ஒரு பிடி சூடாக இருக்குது.
இதில் முட்டை போட்டியா? அது முட்டை போடாமல் பண்ணணும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் தானே செஞ்சேன். முட்டை போடாமல் உனக்கு பண்ண தெரியாதா? பண்ண கற்றுக்கோ, சூப்பராக இருக்கும். நான் ஒன்று என்ன சொல்லியிருக்கேன், தெரியலன்ற வார்த்தை வரக்கூடாது. ஏற்கனவே செஞ்சு கொடுத்துருக்கேன் நான். ம் சென்னையில் இருக்கிறப்ப செஞ்சு தந்தேன். முட்டை போடாமல் செஞ்சு தந்தேன். அப்புறம் என்ன தெரியலன்னு சொல்கிற? இப்போ நீ தான் தெரிலன்னு, தெரிலனாலும் யூடியூப் பார்த்து செஞ்சுக்கோ. ஆச்சு விடு. கோபப்படக்கூடாது, சரியா? குழம்பு காலி. குழம்பு செம்மையாக இருக்குப்பா, சூப்பராக இருக்குது இன்றைக்கி. போன தடவை அவ்வளோ வெரைட்டி வச்சு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 வியூஸே போகல. ஜனங்க வெஜ் இஷ்டப்படுறாங்க. பாரு இந்த வீடியோ பாரு, அதோட இது வியூஸ் போயிடும். அது நல்லா பொறுமையாக மென்று சாப்பிட்றோமா, டைம் கூடிடுது. டைம் கூடினாலே வியூஸ் கம்மியாகுது. எனக்கே இருக்காது, ஒரு டைம் நானே தள்ளிட்டு போயிருக்கேன். அது எல்லாருமே என்னாச்சு? சட்டையில் பட்டுச்சு. சாப்பாடு போதுமா? குழம்பு நல்லா இருக்குல்ல? சாப்பிட்டு நல்லா இருக்கு. கொஞ்சம் குழம்பு இருக்குல்ல, சாப்பிட்றா. பசின்னு கத்திட்டு இருந்தாரு டீச்சரை பார்த்துட்டு. நான் காலைல சாப்பிட கொஞ்சம் தான் இருக்கட்டும், பசி எடுத்துச்சு. இப்போ தான் அந்த பசி அடங்கியிருக்கு.
உப்புந்தா இன்னைக்கு இலையை ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஏன் போன வாரம் மட்டும் க்ளீன் பண்ணலையோ? வந்து ஏதோ போன வாரம் சிக்கன் வச்சிட்டேன். சிக்கன் வச்சுட்டு ஃபுல்லாக டைம் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஆமா. அது மென்று சாப்பிட லேட்டாக விடல. ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து கர்நாடகா ஸ்டைல் பஸ்ஸாறு செம்ம டேஸ்ட்டு. நல்லா காரசாரமாக சூடாக நல்லா மணமாக சூப்பராக இருந்துச்சு. அது போக நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் இலையை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. வெரைட்டிஸ் வந்து சைடிஷ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.